ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புளிப்பொங்கல்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு இது ஒரு டம்ளர் நான் பச்சரிசி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வேணால் புழுங்கல் அரிசி இல்லாட்டி குரணை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நொய் குரணை நல்லாயிருக்கும். நான் பச்சரிசி தான் என்கிட்ட இருக்குது. குரணை எங்கிட்ட அதனால் நான் குரணை எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு நல்லெண்ணெய் தான் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது பாருங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 15 நிலக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். நிலக்கடலை போட்டால் நல்லாயிருக்கும், எடுத்துட்டு இருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போடலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதுக்கு காரத்துக்கு வெறும் வரமிளகா காரம் தான். எனக்கு இது போடுற 4 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். இது நம்ம அப்பளாவடம் பொரிச்சுட்டு சாப்பிட்லாம், சிப்ஸு சாப்பிட்லாம். டாங்கர் பச்சடின்னு உளுத்து பருப்பு லேசாக நான் வறுத்துன்ட்டு, கலர் மாறக்கூடாது, ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. வறுத்துன்ட்டு அதை பவுட்ரு பண்ணி தயிரில் கலந்துட்டு அதில் நம்ம கடுகு மிளகாய் தாளிச்சு கொட்டி, கடுகு வரமிளகா தாளிச்சு கொட்டினா பெருங்காயம் போட்டு அதான் டாங்கர் பச்சடின்னுது. அது என் மாமியார் பண்ணுவாள், நான் இதுக்கு பண்ணலை. நான் இதுக்கு இன்றைக்கி அப்பளாவடா தான் பொரிச்சுக்கலான்ட்டு தான் அது நான் பண்ணலை. புளிக்காத தயிரில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது புளிப்பொங்கலை, அதனால் அது புளிக்காத தயிரில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுடலாம். வரமிளகாய் கிள்ளி போட்டுடலாம். புளித்தண்ணி விட்டுன்றேன். கொஞ்சம் குழசாக தான் நல்லாயிருக்கும், குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3 டம்ளர் எடுக்கிறேன். ஒரு டம்ளர் புளித்தண்ணி, 2.5 டம்ளர் நல்ல தண்ணி விட்டுக்கிறேன். இது சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுன்றேன். இல்லைன்னா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சிட்டு வந்துடுவோம். அரிசி களைஞ்சின்னு வந்துடுறேன். இதோ பாருங்கள், கொதி வருது. அரிசியை களைஞ்சி வந்துருக்கேன், அரிசியை போட்டுடுறேன்.
பச்சரிசி குருணை ரொம்ப நல்லா இருக்கும். நொய்யும்பா குருணையும்பா, அது ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் பச்சரிசியே போட்டுட்டேன். மூணு விசில் வரட்டும், காட்டுறேன். வெந்தா பாருங்க, புளிப்பொங்கல் ஆயிடுத்து. சாதம் கொத்தமல்லி தூவிடுவோம். கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே விட்டுக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். வச்சு மூடி வச்சுட்டா அப்படியே சூட்டோட நல்லெண்ணெய் விட்டு நல்லா இருக்கும். நாம் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா கலரி விட்டு அமுத்தி வச்சு மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த நல்லெண்ணெய் வாசனையோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. நீங்கள் எண்ணெய், கடலெண்ணெய், செக்கெண்ணெய் இது போட்டாலும் நல்லா இருக்காது. ஆயில், ரீஃபைண்ட் ஆயில்லாம். இது நல்லெண்ணெய் மட்டும் தான் இருக்கும். பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஸ்மால் லெட்டர் ARK வசந்தி கிரியேட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.